இருக்கின்ற எனது குருநாத சத்குருநாத சேஷாதி சுவாமிகள் ஓங்கிலும் வேலொளி சுடரவர். அது ஞாபகம் வந்தது. அது ஒரு பாட்டு. ஓங்கிடும் பேரொளி சுடரே உயருள்ள மதில் நீவாய் வாழும் குருவே. ஓங்கிடும் பேரொளி சுடரே உயருள்ள மதில் நீவாய் வாழும் குருவே. ஓங்கிடும் பேரொளி சுடரே பேருளி சுடரே கருணை கடலே அருணை ஒளியே. கருணை கடலே அருணை ஒளியே. கருணிழலாயனை தாங்கிட வருவாய். கருணிழலாகவே தாங்கிட வருவாய். திருவுருவே அருட்கடலே மனமது செழிந்திட அருள்மணி பொழிவாய். குணமது சிறந்திட அறிவை தருவாய். குணமது சிறந்திட அறிவை தருவாய். தருணமிலே கிருபை புரிவாய். தருணமிலே கிருபை புரிவாய். தருணமிலே கிருபை புரிவாய். வரமது நல்கி வளம் கொடுப்பாய். வரமது நல்கி வளம் கொடுப்பாய். பொங்கிடும் பேரொளி சுடரே உயருள்ள மது இறைவாய் வாழும் குருவே. ஓங்கிடும் பேரொளி சுடரே ஓங்கிடும் பேரொளி சுடரே. சத்குரு மகாராஜுக்கு சுவாமிகளோட அருள்வாக்கு. அநித்தியமான பொருள் மீது பற்றி வைக்காமல் நித்திய சுத்த பிரம்மத்தை நாடியினால் பவப்பிடி ஒழிந்துவிடும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஒவ்வொருவரும் நடத்தையில் ஸ்ரீராமனை போல் தர்மஸ்வரூபியாக இருக்க வேண்டும். கலியுகத்தில் ஸ்ரீராமநாமத்தை ஜெபிப்பதை தவிர வேறு சாதனை இல்லை. எனவே கால தேச நியமம் இல்லாமல் எப்பொழுதும் ராம் 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 என்று ராமநாமத்தை ஜெபித்து வர மோட்சம் கிடைக்கும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கார். சுந்தரகாண்டம் படித்தால் ஞானம் பிறக்கும். நமக்கு ஒரு வஸ்துவும் சொந்தம் கிடையாது. கோபம் என்பது ஒரு ராட்சசன், அதை ஒழித்தே தீர வேண்டும். சுவாமிகள் யாராவது கோபப்பட்டாரா அவரோட ஜீவித காலத்துல ராட்சசம் வராதான் சொல்வார். ஆலய வழிபாட்டின் மூலமே ஆத்ம பலம் பெறலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட உபதேசங்கள் அப்படியே ஒவ்வொரு பக்தர்கள் வரும்போது அவர் பாட்டுக்கு அப்படியே அநாயசமா சொல்லிட்டு போயிருக்கார். இதெல்லாம் நமக்கு தொகுத்து தந்தாரே அந்த ரேணு மாமா குருமணி நாராயண சாஸ்திரிகள், அவருக்கு தான் அந்த கோடி நமஸ்காரம் நம்ம நன்றி கடன் படணும். இல்லைன்னா இந்த அற்புத மகான் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காரு. சேஷாத்ரி சத்குரு மகாராஜ்.